அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் ஆற்றாமை என்ற தலைப்பின் கீழ் வரும் 9வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். பணமில்லார்க்கு இடுக்கண் புரிந்து உணும் சோற்று பணம் பறித்து உழல்கின்ற படிரேன். எனமில்லாது அடுத்தார்க்கு ஒரு பெரும் தீமை ஏற்றுவேன், எட்டியே அணையேன். மணமிலா மலரிற் பூத்தனன் இருகால் மாடென திரிந்து உழல்கின்றேன். குணமிலா கொடியேன் அம்பலக் கூத்தன் குறிப்பினுக்கு என் கடவேனே. இதில் வள்ளல் பெருமான் என்ன சொல்ல வராங்கன்னா, கையில் பணம் இல்லாத ஏழை மக்களுக்கு இடையூறு விளைவிப்பவனாகவும், அவர்கள் உணவிற்காக சேர்த்து வைத்திருக்கும் பணத்தை கூட பறித்து தீமை புரியும் கொடியவனாகவும், பிற உயிர்க்கு ஜீவகாருண்யம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் துளிகூட இல்லாதவனாக பெரும் தீமையை அவர்களுக்கு விளைவிப்பவனாகவும், அவர்களை அரவணைத்து செல்லாதவனாகவும், நல்ல மனமில்லாத பூவைப் போலவும், இரு கால்களை உடைய மாட்டைப் போல் திரிந்து உழல்கின்றவனாகவும், குணம் என்பது சிறிதும் இல்லாத கொடியவனாகவும் இருக்கும் இயல்புடைய இத்தகைய நான் அம்பலத்திலே விளங்குகின்ற அந்த அருட்பெரும் ஜோதியின் அருளை பெறுவதற்கு என்ன செய்வேன் அப்படின்னு அந்த தனது இயலாமை, அதாவது தனது ஆற்றாமையை இங்கு வெளிப்படுத்துகின்றார். எப்பயும் சொல்கிறது மாதிரி தான், இது அவருடைய இயலாமையோ ஆற்றாமையோ அல்ல, இது நம்மளுடைய இந்த கெடு குணங்கள். இதைத்தான் வள்ளல் பெருமான் விண்ணப்பமாக வைக்கிறாங்க. நம்மளுக்குள்ள குணங்களை எல்லாம் அவருடைய குணங்களாக எடுத்துக்கொண்டு இறைவனிடம் வைக்கிறாங்க. ஏன் வைக்கிறாங்கன்னா, இது மாதிரி குணங்கள் எல்லாம் நம்மிடம் இருந்தால் நாம் இறைநிலையை அடைய முடியாது. அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு விண்ணப்பம் வச்சு இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் பாடிட்டு போகிறாங்க. சரி, இப்போ இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க, பணமில்லாருக்கு இடுக்கண் புரிந்து உணும் சோற்று பணம் பறித்து உழல்கின்ற படிரேன். அதாவது ஏழைகளை ஒரு பொருட்டாகவே மதிக்கிறது இல்லை. பணம் வச்சிருக்கவங்ககிட்ட ஒரு மாதிரியும், பணம் இல்லாத ஏழைகளை பார்த்தா அவ்வளோ அது மாதிரியே உள்ள குணம் உள்ளவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வள்ளல் பெருமான் இதே மாதிரி பாடல் இந்த பாடல் பாருங்களேன், இதுவும் 6ஆம் திருமுறையில் தான் வருது. இந்த பாடல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உடுத்திலேம் சிறிதும் உண்டிலேம் என ஓதிய வரியருக்கு ஏதும் கொடுத்திலேன், கொடுக்கும் குறிப்பிலேன். உலகில் குணம் பெரிது உடைய நல்லோரை அடுத்திலேன், அடுத்தற்கு ஆசையும் இல்லேன். அவனிமேல் நல்லவன் என பேர் எடுத்திலேன், எனினும் தெய்வமே துணை என்றிருக்கின்றேன், காத்தருள் எனையே. பார்த்தீங்களா, உடுத்துறதுக்கு உடை இல்லை, சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வரியை அவர் கேட்கும்போது கூட கொடுக்கக்கூடிய அந்த குணம் சிறிதும் இல்லை. அது மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிற அந்த பெரியவர்களையாவது பார்த்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு வணக்கமாவது போடலாம், ஐயா அப்போ நல்லது பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு வாழ்த்து, அவர்களையுமே ஒரு மதிக்கிறது இல்லை. நல்ல பேர் எடுக்கணுன்ற அந்த எண்ணமும் துளியும் இல்லை. இந்த மாதிரி இருக்க எனக்கு தெய்வம் உன்னையத்தான் தெய்வமே துணைன்னு இருக்கேன், என்னை காத்தருள், ஏன்னா எனக்கு அந்தளவு கூட அறிவு விளக்கம் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறாங்க. இன்னொரு பாடலில் கூட பாருங்கள், இந்த பாடல் பாருங்கள். அடுத்தவர் மயங்கி மதித்திட நினைத்தேன், அடிக்கடி பொய்களே புனைந்தே எடுத்து எடுத்து உரைத்தேன். எனக்கு எதிர் இல்லை என இகழ்ந்தனன், அகங்கரித்து இருந்தேன். கொடுத்தவர் தமையே மிக உபசரித்தேன்,
கொடாதவர் தமை இகழ்ந்து உரைத்தேன். நடுத்தயவு அறியேன் எனினும் உன்னையே நம்பினேன் கைவிடேல் எனையே. பார்த்தீங்களா, எவ்வளோ அருமையான வார்த்தைகள் எப்படி வருது பாருங்க. அடுத்தவர் மயங்கி மதித்திட நினைத்தேன். அடிக்கடி பொய்களே புனைந்தே எடுத்தெடுத்து உரைத்தேன். எனக்கு எதிர் இல்லை என இகழ்ந்தனன் அகங்கரித்து இருந்தேன். கொடுத்தவர் தமையே உபசரித்தேன், மிக உபசரித்தேன். கொடாதவர் தமை இகழ்ந்து உரைத்தேன். நடுத்தயவு அறியேன். பாருங்க, நடுநிலைமையில் நான் இல்லை. பணம் வச்சுருக்கவங்ககிட்ட ஒரு மாதிரியும், பணம் இல்லாதவங்களை ரொம்ப தாழ்வாகவும் நான் எப்படி பண்ணுறேன், பாவிச்சு அவங்கள நடத்துகிறேன். இப்போ ஒரு சபைக்கே ஒரு இடத்துக்கே போனாலும் பணம் இருக்கிறவங்களே மிக உபசரிக்கிறேன். பணம் இல்லாதவங்கள திரும்பி கூட பார்க்குறது இல்லை, ஒரு பொருட்டாகவே மதிக்கிறது இல்லை அப்படின்னு இந்த இதில் பதிவு பண்ணுறாங்க. அப்போ வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதி தெய்வம் எப்படி இருக்குதாமா பாருங்கள், அருமையாக சொல்கிறாங்க அந்த பாடலில். அதாவது, கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பருளும் களிப்பே, காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே, வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரம் அளிக்கும் வரமே, மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே, நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுநின்ற நடுவே, நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலமே, எல்லார்க்கும் பொதுவில் நடம் இடுகின்ற சிவமே, என் அரசே யான் புகழும் இசையும் அணிந்தருளே. எல்லாம் செய் வல்ல தெய்வம் எங்கு நிறை தெய்வம், என் உயிரில் கலந்து எனக்கே இன்பம் நல்கும் தெய்வம். நல்லார்க்கு நல்ல தெய்வம், நடுவான தெய்வம், நற்சபையிலே ஆடுகின்ற நடராஜ தெய்வம், கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பருளும் தெய்வம், காரணமாம் தெய்வம், அருட்பூரணமாம் தெய்வம், செல்லாத நிலைகளெல்லாம் செல்லுகின்ற தெய்வம், சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம், அதே தெய்வம். பாருங்கள், எவ்வளோ அருமையாக. அதாவது கடவுள் இவர் சொல்லக்கூடிய இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு பாருங்கள். அவர்கிட்ட எந்த பேதமுமே இல்லை. எப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது, நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடு நின்ற நடுவே, நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலமே அப்படின்றாங்க. மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே, வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரம் அளிக்கும் வரமே, காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே, நல்லார்க்கு நல்ல தெய்வம், நடுவான தெய்வம், கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பருளும் தெய்வம். பாருங்கள், எங்கேயாவது ஒரு பேதம் இருக்குதா? எந்த ஒரு பேதமுமே இல்லை. ஆனால் மனிதர்களாகிய நாம் எப்படி பேதம் வச்சுருக்கிறோம்? ஒரு பணம் இருக்கிறவன்ட்ட ஒரு மாதிரியும், பணம் இல்லாதவங்ககிட்ட ஒரு மாதிரியும், எல்லாமே நம்ம பேதம் வச்சு தான் நம்ம வாழ்க்கையில் இருப்போம். இப்போ இந்த பாடல் மூலமாக வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க, கடவுளுடைய தன்மையை நாம் அடையணும்னா இந்த மாதிரி பேதங்கள்லாம் இருக்கக்கூடாது. உயர்வு தாழ்வு, நன்மை தீமை, இவன் நல்லவன் கெட்டவன், இந்த மாதிரி எந்த ஒரு பேதமுமே இருக்கக்கூடாது. ஞானியோட நிலை என்ன? அதுதான். சுத்த சன்மார்க்கத்தோட நிலையும் அதுதான். இப்போ இந்த மாதிரி நிலைக்கு தான் நம்ம வரணும். அதனால தான் இந்த பாடலில் இப்படி சொல்கிறாங்க. அதாவது, ஒரு காசு இல்லை, உடுத்துறதுக்கு உடையும் இல்லாமல் ஒருத்தன் வரவனை பார்த்து கூட நம்ம என்ன பண்ணிடுறோம், பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுறோம். இப்படி போக முடியும்? அப்படி இருக்க முடியாது. அப்படி இருந்தோம்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு ஜீவகாரணம் இறக்க குணம் துளியும் இல்லைன்னு அர்த்தம். அவங்களுக்கு என்னப்பா ஒரு வார்த்தை கூட பேசாமல் முகத்தை திருப்பிட்டு போனால் அதில் என்ன இருக்குது? நம்மளாலும் முடிந்த உதவியை செய்யலாம். இல்லாட்டினா சாப்பிடாமல் இருக்க இந்த இடத்துல சாப்பாடு போடுறாங்கப்பா, அங்கே போய் சாப்பிட செய்ப்பான்னு சொல்லி அதாவது செய்யலாம். ஒரு 2 இட்லியாவது வாங்கி கொடுக்கலாம். முடியலைன்னா இந்த மாதிரியாவது செய்யலாம். அந்த இடத்துல சாப்பாடு ஒரு இடத்துல போடுறாங்கப்பா, போங்கன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன பண்ணணும்? அவங்கள எதிர்ப்பட்ட ஜீவர்களை எல்லாம் கடவுளாகவே நினைத்து தான் அவர் என்ன சொல்கிறாங்க, ஜீவகாருண்யம் பண்ண சொல்கிறாங்க. இப்போ அதுதான் உண்மையான ஜீவகாருண்யம். ஏற்கனவே வசதி உள்ளவங்க பசியோடு இருக்காங்க, சாப்பாடு போடுறது அது பசி ஆற்றுவித்தலில் வந்துடும். ஆனால் ஜீவகாருண்யம் அப்படின்றது உண்மையிலேயும் கஷ்டப்படுற ஒரு ஜீவனுக்கு நம்ம ஆகாரம் இல்லாமல் இருக்கான், 3 நாளாக சாப்பிடாமல் இருக்கிறான், அந்த மாதிரி ஒருவருக்கு நீங்கள் உணவு கொடுக்கும்போது தான்
அந்த உண்மையான ஜீவகாருண்யம் அங்கே தான் இருக்குது. உயிரை காப்பாற்றுறோம். அதாவது அவங்க அந்த ரொம்ப அந்த கஷ்டத்தில் வறிய நிலையில் இருந்து சிரமப்படுறாங்க பாருங்கள், அவங்கள என்ன பண்ணணும், உயிர் கொடுத்து அதுவும் அவங்கள கடவுளாகவே நினச்சி நம்ம பாவிச்சு அவங்களுக்கு எல்லாமே நன்மைகள் செய்யணும். சென்ற பதிவுகள்லேயே நம்ம அதான் பார்த்தோம். சரி, இப்போ இது பார்த்துட்டோம். அடுத்து வள்ளல் பெருமான் இந்த பாடல் பாருங்கள், மிகவும் அருமையான பாடல். அதாவது உறுதி கூறல் அப்படின்ற தலைப்பில் வள்ளல் பெருமான் நமது நிலையை சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலை பாருங்கள், இப்படி தான் நம்ம இருக்கிறோம். எப்படி வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த நிலைகளில் இருந்தெல்லாம் நம்ம மாறணும். மாறினா தான் இந்த ஆற்றாமை அந்த வள்ளல் பெருமான் ஏன் இப்படிலாம் சொல்கிறாங்கன்றதுக்கு நம்மளுடைய நிலையை வள்ளல் பெருமானே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதில் இருந்தெல்லாம் நம்ம மாறி நம்ம அந்த சுத்தம், வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அந்த சுத்த நிலைக்கு வரணும். வந்தால் தான் அந்த கடவுளுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளலாம். சரி, இந்த உறுதி கூறல்ன்ற தலைப்பில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். கட்டோடே கணத்தோடே வாழ்கின்றோம் என்பீர், கண்ணோடே கருத்தோடே கருத்தனை கருதீர், பட்டோடே பணியோடே திரிகின்றீர், தெருவில் பசியோடே வந்தோரை பார்க்கவும் நேரீர், கொட்டோடே முழக்கோடே கோலம் காண்கின்றீர், குணத்தோடே குறிப்போடே குறிப்பதை குறியீர், எட்டோடே இரண்டு சேர்ந்து எண்ணவும் அறியீர், எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே, சாமாந்தர் ஆகா தரம் சிறிது உணரீர், தத்துவ ஞானத்தை இற்றென தெரியீர், மாமாந்த நோயுற்ற குளவியில் குலைந்தீர், வாழ்க்கையிலே அற்ப மகிழ்ச்சியும் பெற்றீர், காமாந்தகாரத்தில் கண்மூடி திரிவீர், கற்பன கற்கிலீர், கருத்தனை கருதாது ஏமாந்து தூங்குகின்றீர், விழிக்கின்றீர், எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே, பண்ணாத தீமைகள் பண்ணுகின்றீரே, பகராத வன்மொழி பகருகின்றீரே, நன்னாத தீயினம் நண்ணுகின்றீரே, நடவாத நடத்தைகள் நடக்க வந்தீரே, கண்ணாக காக்கின்ற கருத்தனை நினைந்தே கண்ணார நீர்விட்டு கருத அறியீரே, எண்ணாதது எண்ணவும் நேரும் ஓர்காலம், எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே. பாருங்கள், எவ்வளவு அருமையான பாடல். நம்மளுடைய நிலை இப்படித்தான் இருக்குது. இந்த நிலையை வச்சுட்டு நம்ம எப்படி இந்த அருள்நிலைக்கு போக முடியும்? அப்போ நம்மளுடைய இதெல்லாம் பகட்டோடு வாழ்கிறோம். அப்படி எப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போ இந்த பாடலில் உள்ளதும் இங்கே உள்ளதும் ஒன்று தான். அதாவது இப்போ நான் படித்தேன் பார்த்தீங்களா, இந்த உறுதி குரல்ன்ற இடத்துல இப்படி நம்ம அதாவது அந்த உள்ள அந்த சிற்றபையில் இருக்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதியை நீங்கள் கலிந்து அந்த கண்ணில் என்ன இப்படி சொல்கிறாங்க பாருங்கள், கண்ணாக காக்கின்ற கருத்தனை நினைந்தே கண்ணார நீர் விட்டு கருத அறியீரே. இங்கே உள்ள அந்த அருட்பெரும் ஜோதியை நீங்கள் தெரிஞ்சுக்கிறோன்னு விரும்பலையே. கண்ணில் நீர் விட்டு அதாவது அந்த கருதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலையே. எண்ணாதது எண்ணவும் நேரும் ஓர் காலம், எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே. நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே போயிடுமா? போகாது. எண்ணாதது எண்ணவும் நேரும் ஓர் காலம், எத்துணை கொள்கின்றீர். யார் அப்போ துணையாக வர முடியும்? அப்போ இன்னொன்று கூட சொல்கிறாங்க, சாமாந்தர் ஆகா தரம் சிறிது உணரீர். சாகாமல் இருக்கணும் அப்படின்ற நம்ம சாகக்கூடாது, அதுக்குண்டான அது என்ன வழி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளாமல் தத்துவ ஞானத்தையும் இற்றென தெரியீர், மாமாந்த நோயுற்ற குளவியில் குலைந்தீர். மாமாந்தம்ன்றாங்க. அப்புறம் வாழ்க்கையிலே அற்ப மகிழ்ச்சியும் பெற்றீர், காமாந்த காரத்தில் கண்மூடி திரிவீர், கற்பன கற்கிலீர், கருத்தனை கருதாது ஏமாந்து தூங்குகின்றீர், விழிக்கின்றீர். பாருங்கள், நம்மெல்லாம் ஏமாந்து போய் தான் தூங்கிக்கிட்டு இருக்கோம், விழிச்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது
என்ன செய்யணும்னு தெரியல. கற்பன கற்கிலீர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சாகா கல்வியை தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை கற்றுக்கொள்ளாமல் தூங்கி சாப்பிட்டு இந்த இப்போ நம்ம என்ன சொல்கிறாங்க, கட்டோடே கணத்தோடே வாழ்கின்றோம் என்பீர். நான் எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கேன், உணவு உடை ஆரோக்கியம் எனக்கு எல்லாம் இருக்குது, ஓகே. கண்ணோடே கருத்தோடே கருத்தனை கருதீர். கடவுளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறல, கடவுளுடைய துணை வேணுன்றது உங்களுக்கு தேவையில்லைன்ற மாதிரி நீங்கள் நினச்சி போய்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் இப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க. பட்டோடே பணியோடே திரிகின்றீர், தெருவில் பசியோடே வந்தோரை பார்க்கவும் நேரீர். அதாவது பார்க்கவும் நேரீர்னா, பார்த்தாலும் பார்க்காத மாதிரி அவன் வர்றான், அங்கே ஒருத்தன் தூரத்தில் ஒரு பிச்சைக்காரன் மாதிரி வர்றான், ஏதோ ஒன்று கேட்பான்றதுக்காக என்ன பண்ணுறோம், டைவர்ஷன் எடுத்து வேறு ரூட்டில் போயிடுறோம். சரி. கொட்டோடே முழக்கோடே கோலம் காண்கின்றீர், குணத்தோடே குறிப்போடே குறிப்பதை குறியீர், எட்டோடே இரண்டு சேர்ந்து எண்ணவும் அறியீர், எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே. 8 2 வந்துடுச்சு பாருங்கள். 8ன்னு பார்த்தோம்னா 8 அகாரம், 2 உகாரம் 2, 8 2 அகாரம் உகாரம். அதாவது இந்த நம்ம இந்த உயிரானது அந்த பரம், உயிரும் பரமும் அந்த சேரணும், சேர்றதான் சொல்கிறாங்க. 8 2 சேர்ந்து என்னவும் அறியீர், எத்துணை ஒல்கின்றீர் பித்துலகீரே. அப்போ நம்ம என்னது, இந்த உயிர் அந்த பரத்தோடு சேரணும், அந்த சேர்ந்து பிணையணும், பிணைஞ்சு ஒன்றோட ஒன்று ஆகணும். அதுதான் இந்த சுத்த சன்மார்க்கத்தில் என்ன சொல்கிறாங்க, கடவுள் நிலையறிந்து அம்மையமாதல். அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும். அப்போ கடவுள் நம்மளோட கலக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி அசுத்தமாக இருந்தால் கலக்க முடியுமா? பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டு வராங்க பாருங்கள். பண்ணாத தீமைகள் பண்ணுகின்றீரே, பகராத வன்மொழி பகருகின்றீரே, நன்னாத தீயினம் நண்ணுகின்றீரே, நடவாத நடத்தைகள் நடக்க வந்தீரே, கண்ணாக காக்கின்ற கருத்தனை நினைந்தே கண்ணார நீர் விட்டு கருத அறியீரே. இதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும்? அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ இதைத்தான் வள்ளல் பெருமான் இங்கே என்ன சொல்கிறாங்க, பணம் இல்லார்க்கு இடுக்கண் புரிந்து உணும் சோற்று பணம் பறித்து உழல்கின்ற படிரேன், எனம் இல்லாதது அடுத்தார்க்கு ஒரு பெரும் தீமை இயற்றுவேன், எட்டியே அணையேன், மனமிலா மலரிற் பூத்தனன் இருகால் மாடென திரிந்து உழல்கின்றேன், குணமில்லா கொடியேன். இப்போ நான் சொன்ன இந்த பாடல் வரிகளும் இப்போ நான் உறுதி குரலில் படித்த பாடலும் ரெண்டும் ஒன்று தான். நம்மளுடைய நிலை அப்படித்தான் இருக்குது. அதாவது கண்டதே காலம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்ன்ற மாதிரி நம்ம அப்படியே அதை டேக் இட் அஸ் கிராண்டட் அப்படின்ற மாதிரி அப்படியே போய்கிட்டு இருக்கோம். வரும்போது வரட்டும் பார்ப்போம். இப்போ நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, அது பின்னாடி பார்த்துக்கலாம், வயசானதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இன்னும் எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நம்மளுடைய குணங்களை மாற்றிக்கொள்ள ஒருபோதும் நினைக்கிறது இல்லை. போகிற மாதிரி இப்போ நல்லா தானே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்கோம். எப்போ இதை ரியலைஸ் பண்ணுவோம் அப்படின்னா, மரணம் வரும்போது, அந்த வயதான காலத்தில் வயோதிகம் படுத்த படுக்கையில் இருக்கும்போது, அப்போ வயோதிகம் வரும்போது என்ன பண்ண போகிறோம், யார் ஹெல்ப் பண்ணுவா? யாரும் ஒன்றும் ஹெல்ப் பண்ண முடியாது. அப்போ கொடுமைகள் பயங்கரமாக இருக்கும், ரொம்ப கொடுமையாக இருக்கும். அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நம்மளுக்கு இப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது அதை பற்றி நம்மளால் யோசித்து கூட பார்க்க முடியல. ஆனால் யோசித்து பார்க்கணும். ஏன்னா நாளைக்கு இப்படியே இருந்துட முடியுமா? முடியாது. இப்போ வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க, இப்போயே விழிப்போடு இருக்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிலைக்கு வர்றதுக்கு முன்னாடியே தயாராகிடணும். அதுக்கு தான் முன்னாடியே முத்தேக சித்திலாம் கொண்டு வர்றாங்க. அப்போ உணவு பழக்கங்களில் இருந்து உணவு, தூக்கம், மைதூனம், பயம் எல்லாம் போகணும். எல்லாமே என்ன பண்ணுறாங்க, இப்போ இருந்தே ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா தான் அந்த மரணமில்லா பெருவாழ்வில் வாழலான்றாங்க. மரணிக்கிறதுக்காக நாம் இந்த பிறக்கலை அப்படின்றதான் நம்ம தெளிவாகிக்கணும். சுத்த சன்மார்க்கத்தில் வர்றவங்க மனசில் தெளிவாக்கிக்கிறணும். சாகாதவனே சன்மார்க்கி, எனது மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இதில் உள்ள பயணங்கள், இப்போ அவர் சொல்லிட்டு வர விஷயங்கள்லாம் பார்த்தீங்களா, நம்மளை புடம் போட்டு அப்படியே கடவுள் நிலைக்கு ஏற்றிட்டு போகிறதுக்கு தான் நம்மளை தயார் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. ஸோ இந்த சிந்தனையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் நாம் ஆற்றாமை என்ற தலைப்பில் வரக்கூடிய 10வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும்
கருணை அருட்பெரும்